யெகோவா நம் பாசமான அப்பா என்பது உண்மைதான். அதே சமயத்தில் அவர் நம்மை படைத்தவர். அதனால் அவருக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதையை கொடுக்க வேண்டும். ஜெபம் செய்யும்போது நாம் எப்படி மதிப்பு காட்டலாம்? 1. கடவுளுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஜெபங்கள் இருக்கிறதா என்று பார்த்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் சரியான காரணங்களுக்காக ஜெபம் செய்கிறீர்களா என்பதையும் நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள். 2. ஜெபம் செய்யும்போது, இதை நீங்கள் செய்தே ஆக வேண்டும் கடவுளே என்று அதிகாரத் தோரணையில் சொல்லாதீர்கள். உங்கள் ஜெபத்துக்கு எப்போது, எப்படி பதில் தர வேண்டும் என்பது யெகோவாவுக்குத் தெரியும் என்பதை நம்புங்கள். சில சமயத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத விதத்தில் பதில் கொடுப்பார். 3. ஒவ்வொரு நாளும் அவர் செய்யும் விஷயங்களுக்காக நன்றி சொல்ல மறந்துவிடாதீர்கள். நீங்கள் அவருக்கு நன்றியோடு இருப்பதைக் காட்டும்போது அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார் என்பதை யோசித்துப் பாருங்கள்.